கண்மணி நண்பன் சீரியல்ல யூடியூபர் வந்து ரிவ்யூ போட்டாருன்னு சொல்லி, அப்புறம் நான் வந்து உள்ள எல்லார்ட்டயும் பேசிட்டு இருக்கேன். அது என்ன ரிவ்யூன்னு பார்த்தா, மோசமான ரிவ்யூ. அன்பு சரியா சமைக்காதனால, அத வந்து அவர் பேட் நியூஸா கிரியேட் பண்ணி போட்டாரு. அத வந்து சோசியல் மீடியால ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. இதுதான் வந்து பேட் நியூஸு. ஜீவா அந்த டைம் வராரு. அவருக்கு ஏதோ கிளையண்ட் கூட வந்து மீட்டிங் வச்சு, இப்பதான் ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்தாரு. கடைசி பார்த்தா அவங்க ஃபோன் பண்ணி, என்னங்க உங்க ரெஸ்டாரண்ட் பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொல்ல, அது எதிர்க்கட்சிக்காரங்க சதி அப்படிங்கிற மாரி எனக்கு பிடிக்காதவங்க வந்து பரப்பி விட்டாங்க. அதனால நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிடுறாரு. ஒருவேளை அந்த இன்வெஸ்டரும் அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறார் போல. ஹோட்டல்ல சாப்பிட வந்திருக்காங்க. அவங்களுக்கு கண்மணி போய் அன்புவே சமைக்க சொல்றாங்க. மறுபடியும் அன்புவே சமைக்க சொல்லி அவங்க சாப்பாட்டில் உப்பு மிளகா ஏதாவது போட வச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வரவங்களெல்லாம் துரத்தி விடுறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு. இந்த நேரத்தில் வந்து அன்பு வந்து கவனக்குறைவாக இருக்காருன்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருக்க ஷெஃபெல்லாம் வந்து சொல்லி காமிக்காங்க. இதை பார்த்த கண்மணி வந்து கொஞ்சம் கோவம் வருது. ஆனால் அன்புக்காக சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக பேசல. இருந்தாலும் அன்பு வந்து நல்லா சமைப்பாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. சரி, இந்த சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத காமிப்பாங்கன்னு பார்த்தா அதை வந்து அடுத்த வாரம் ப்ரோமோல தான் பார்க்கணும். வீட்டுக்கு போனால் ஆட்டியும் வெண்ணிலாவும் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஏனோ நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை நான் எப்படி கொண்டு வரேன் பாருன்னு சொல்லி பாட்டி ஒரு பெரிய நடிப்பை போடுது. அதுவும் அழுது புலம்பி, கார்த்தி என் பேரனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, அவனை அனுப்பியிருக்கக்கூடாது, அச்சா பூச்சான்னு சொல்லி எப்படியாவது அவன் இருக்கிற இடம் இருந்தால் சொல்லுங்கள், நான் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லுது. கெஞ்சி கேட்டதுனால கார்த்தியும் வந்து நான் ஒரு இடம் கிடைச்சது இங்கே இருக்கிறாருன்ட்டு, நீங்கள் வேணால் பாருங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அதை சொல்லிடுறாரு. உடனே சந்தோஷத்தை பார்க்கணும் பாட்டிக்கும் வெண்ணிலாக்கும். கண்டுபிடிச்சிட்டோம் அன்புன்னு சொல்லி. அன்பை கண்டுபிடிச்சா மட்டும் என்ன ஆக போகுது? அவரை கூப்பிட்டா வீட்டுக்கு வர மாட்டார். அவருடைய வேலையை கெடுக்கிறது, அவரோட பிஸ்னஸை கெடுக்கிறது, இந்த வேலையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு எதுக்கு அவங்களை கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்லாம் கேட்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.